ஹாய் ஹலோடா, இன்றைக்கி நம்ம ஜிமினுக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். டைட்டில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். குட்டி இன்ட்ரடக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணிடுறேன்டா. நீங்களும் ஜிமினும் வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்டா, லைக் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நீங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் வந்துட்டு உங்கள் சிட்டியிலேருந்து வேறு சிட்டிக்கு போயிட்டு படிச்சிட்ருப்பீங்கடா. 2 பேரும் ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து ஒரே வீட்டில் தான் தங்குறீங்க. அப்படி தான் காலேஜுக்கு போயிட்டு வருவீங்க. ஓகேடா, போதும், ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் தான். நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். நீங்களும் ஜிமினும் உங்கள் காலேஜ் கிரவுண்டில் உட்காந்துட்டு அப்படியே வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. வயன், என்னடா என்னடி ஏதோ ஒரு திமிர் தெரியுது ஃபேஸில் இன்னைக்கு? ஆமாம் ஜிமினா, இப்போ நம்ம தான் சீனியர்ஸ் ஆகிட்டோம்ல, அதனால தான். எந்த ஜூனியர் வருவான், யாரை பிடிக்கலாம், எப்படிலாம் ரேக் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்ருக்கேன். எப்படி அப்படியே அவர் உங்களை பார்க்குறாரு. என்னடா எதுக்கு அப்படி பார்க்குற? ஏண்டி இத்தனோண்டு இருக்க, உனக்கு இதெல்லாம் தேவையா? இந்த ரேகிங் இதெல்லாம் உனக்கு தேவையாடி? அப்படியே நீங்கள் அவரை முறைக்கிறீங்க. என்னடா இத்தனோண்டு இருந்தால் என்ன, நான் ரேக் பண்ணக்கூடாதா? பாரு, நான் 5 feet இருக்கேன், நான் இதுக்கு பர்ஃபெக்டாக இருப்பேன், புரியுதா? என்ன நீ இப்படிலாம் கம்மியாக எடை போட்டுட்டாத ஜிமினா, அவ்வளோதான் உன்னை. சரி 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 மேடம் வந்து இப்போ ரேக் பண்ண போகிறீங்க, பண்ணுங்க, நானும் எப்படி இப்போலாம் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். அது அப்படி வா வலிக்கு அப்படின்ட்டு அகைன் நீங்கள் ஏறி அந்த பெஞ்ச் மேலே உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜிமினா அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. ஏன், எதுக்கு அகைன் சிரிக்கிற? ஏன்டி, அந்த பெஞ்சு மேலே நீ உட்காந்தா உன் காலு தரையில் படவே இல்லடி, அவ்வளோ குட்டியாவா இருக்க நீ அப்படின்ட்டு கெக்கப்பக்கன்னு சிரிக்கிறாரு. உங்களை அப்படியே காண்டாகுது. சிரிக்காத ஜிமினா, நீயுமே குட்டி தான், நீயும் அவ்வளோ ஹைட்டில் கிடையாது. வேணாண்டி, என் ஹைட்டை பற்றி மட்டும் பேசிடாத. பேசுவேனே, நீ தான் என் ஹைட்டை பற்றி பேச ஆரம்பித்த, அதனால தான் இப்போ நானும் பேசுவேன். நீயும் குட்டி தான், நீ கூட குட்டி ஜெமீன் தான். வேணாடி, சொன்னால் கேளு. இல்லை, நான் சொல்லுவேன், குட்டி ஜெமீன். நில்லுடி அப்படின்ட்டு அவர் உங்களை துரத்துறாரு. நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டே ஓடுறீங்க. அவங்கள துரத்த நீங்கள் ஓட அப்படியே தான் காலேஜ் கிரவுண்ட் ஃபுல்லாக சுற்றுறீங்க. ஒரு வழியாக வந்து அவர் உங்களை கேட்ச் பண்ணியிருப்பாரு. குட்டியாக இருந்தாலும் செமையாக ஓடுறடி நீனு. பா, உன்னை பிடிக்கிறதுக்குள்ள ஐயோ மூச்சு வாங்குது. சொன்னேனா என்னை பிடிக்கிறது கஷ்டம்ன்ட்டு. பிடிச்சிட்டா வா. யார் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் நெக்லெல்லாம் சிக்கலக்கா மூட்டுறாரு. ஜிமினா வேணடா, நெக்கில் கை வைக்காத, சிக்கலக்கா உனக்கு தெரியும்ல. தெரியும்டி, அதுக்கு தான் சிக்கலக்கா மூடிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அகைன் உங்கள் நெக்கு ஃபுல்லாக சிக்கலக்கா பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா பெல் வேற ரிங் ஆகிற சவுண்டு. அச்சச்சோ, கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுடா. அப்போ என் ரேகிங்கு? உனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, மூட்டு வாடி அப்படின்ட்டு உங்களை இழுத்துட்டு அப்படியே கிளாஸுக்கு போகிறாரு. அப்படியே தான் அன்றைக்கி கிளாஸ் வந்து போகுது. இப்போது லாஸ்ட் ஹாரு நீங்களோ ஜெமினோ உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு பேக் பெஞ்சில் வந்துட்டு சில கேர்ள்ஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களா அப்படியே ஒரு காது அங்கே போட்டு எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கீங்க. அவங்களா, நேற்று நான் 1 night stand மாதிரி போனேன்டி, ஆசமாக இருந்துச்சுடி, வேறு லெவலு. ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வாவ், அந்த பையன் எனக்கு லைக் ஹெவனே காட்டிட்டான்டி. என்னடி சொல்கிற, 1 night stand-ஆ? ஆமாம், இதில் நிறைய பேர் இருந்தாங்கடி, நான் மட்டும் கிடையாது, அங்கே என்ன மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. இதில் வேறு ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸாண்டி, ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்க கூடயே இப்படி டெய்லிலாம் இருப்பாங்களாம். என்னென்னமோ சொல்லிக்கிறாங்கடி. என்னமோ எனக்கு அவ்வளோ தைரியம்லாம் இல்லை, இருந்தாலும் ஒரு நைட் மட்டும் சொல்லிட்டு போயிட்டேன். வாவ், செம்மையாக இருந்துச்சுடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுடி. நீங்களா இதெல்லாம் கேட்குறீங்க? 1 night stand-ஆ, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறீங்க. அப்படியே தான் அன்றைக்கி காலேஜில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறீங்க. நீங்கள் வந்து எதையோ யோசிச்சுட்டே குக் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ ஜிமினா, எவ்வளோ நேரம்டி, பசிக்குதுடி, இன்னைக்கு டேர்ன் தானே, சீக்கிரம் சமைச்சு வைவயன். என்ன உனக்கு இப்போது சும்மா தொல்லை பண்ணிகிட்டே இருக்க, இப்படியே தொல்லை பண்ணிகிட்டே இருந்தாலும் அப்போ நான் சமைக்க மாட்டேன். ஐயோ அம்மா ப்ளீஸ்டி, பசிக்குதுடி, பாருடி, என் வயிற்றுல இந்த சவுண்ட்ஸ்லாம் வருதுடி. சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. இப்போ அவர் அந்த பவுலை பார்க்குறாரு, உங்களை பார்க்குறாரு. என்ன ஜிமின், ஒரு இன்ஸ்டன்ட் நியூடில்ஸ் பண்ணுறதுக்காடி நீ இவ்வளோ நேரம் இவ்வளோ சீன் போட்ட?
உனக்கு அது பண்ணி கொடுத்தது அதிகம், மூட்டு சாப்பிடு அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க. அவரும் அவளோட ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் மேலே கையை போட்டுக்கிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்னடி நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஈவினிங்லேருந்து மேடம் என்னமோ யோசிச்சுட்டே இருக்கீங்க, என்னது அது? அதுவா அப்படின்ட்டு அப்படியே அவரை பார்க்குறீங்க. இதுக்கெல்லாம் இவன் செயல்பட்டு வரமாட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லுடி. அது அது வேறு மாதிரி கான்செப்ட் ஜிம்னா, அது உனக்கு புரியாது. அப்படியோ? இந்த குட்டி பிரெயின்குள்ளே கான்செப்ட்ஸ்லாம் இருக்கோ? பரவாயில்ல, சொல்லு, என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே பார்க்குறீங்க முறைச்சு. சரி சரி, இல்லை இல்லை உந்த பெரிய பிரெயின் தான், சொல்லு என்ன கான்செப்ட்ஸ்? அதுவா, இன்னைக்கு காலேஜில் லாஸ்ட்டாக இருக்கு முன்னாடி சில கேர்ள்ஸ்லாம் பேக் பெஞ்சில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்களே, கேட்டியா? இல்லடி, ஆக்சுவலி அப்போ மேக்ஸ் பீரியடா, ரொம்ப தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டேன். அதுதானே, சரி சொல்லு, என்ன பேசுனாங்க? அவங்களா ஜிமினா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸா, ஒன் நைட் ஸ்டாண்டா, என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்கடா. அப்படியே அவர் உங்களை முறைக்கிறாரு. ஏண்டா எதுக்குடா முறைக்கிற? மேலே சொல்லு. அது கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஜிமினா. அதுக்கு நான் சொன்னேனா, நீ வேஸ்ட்டா, உங்ககிட்ட சொல்கிறதும் வேஸ்ட் ஆஃப் டைம், போடா அப்படின்ட்டு அப்படியே உட்காடுறீங்க. அப்படியே அவர் உங்களை பார்க்குறாரு. என்ன சொல்லுடி, அதுக்கு என்ன இப்போ? நீ வேஸ்ட்டுடா, உன்கிட்ட சொன்னாலும் வேஸ்ட்டு, போ. இப்போ சொல்ல போறியா இல்லை அப்படின்ட்டு அப்படியே உங்கள் நெக்க பிடிக்கிறாரு. சொல்கிறேன்டா, சொல்கிறேன், கையெடு. சொல்லு. அது அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஹெவன்லியாக இருந்துச்சு அப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தா. அது என்ன, எனக்குமே அதெல்லாம் ஃபீல் பண்ணணும் போல இருக்கு ஜிமினா. அப்படியே முறைக்கிறாரு. என்ன நீ சும்மா முறைச்சிட்டே இருக்க? அப்போ நான் உனக்கு சொல்லலை. ஹே, அதில் என்னன்னு தெரிஞ்சுதான் நீ பேசிகிட்டு இருக்கியா? ஆமாம் தெரியும், ஒரு பாய் ஒன் கேர்ள் ஒன் நைட் ஸ்டே பண்ணுவாங்க, அதுதானே? ஸ்டே பண்ணுவாங்க, ஆனால் அதுக்குள்ளே நிறைய விஷயம்லாம் இருக்கும். அது என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியல. கற்றுக்குறேன், பரவாயில்ல. ஆக்சுவலி நான் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமான்னு இருக்கேன் ஜிமினா, ரொம்ப எக்ஸைட்டடா. ஏய் பையன், அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணி தொலைக்க போகிற, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், மூடிட்டுரு. சிப்ப இவன் ஒரு வேஸ்ட்டு அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்துட்டு கவுச்சில் எப்படி ஒன் நைட் ஸ்டாண்ட் போகிறது, யார்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அன்றைக்கி டே வந்துட்டு உங்களுக்கு அப்படி தான் போயிருந்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டே காலேஜில் இதை பற்றியே தான் யோசிச்சுட்டே இருக்கீங்க. எப்படி தெரிஞ்சுக்கிறது? பேசாமல் அந்த பொண்ணையை கேட்டுடலாமா? வேறு வழி இல்லை. ஜிமினை கூட்டிகிட்டு போகலாமா? வேணாம், அவன் நேற்று திட்டான், இப்போ போய் சொன்னான்னா கண்டிப்பாக கடிச்சிடுவான், வேணாம், நம்மளே போய் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டுடலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ரோசி, என்ன வயன்? எஸ்டர்டே நீங்கள் ஒன் நைட் ஸ்டாண்டு, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தீங்களே, கேட்டுட்டியா நீ? ஆமாம், கத்தி பேசினா அப்போ என்ன காதில் விழாமையாக இருக்கும்? வயன், யார்கிட்டையும் சொல்லிடாதடி. யார்கிட்டையும் சொல்லலை. ஆக்சுவலி எனக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணணும் போல் இருக்குடி. எங்கே போகணும், அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா? அவங்க அப்படியே உங்களை பார்க்குறாங்க. வயன், இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சு தானே நீ கேட்குற? தெரியும்டி, ஒன் நைட் ஸ்டாண்ட்னா ஒரு பாய் ஒன் கேர்ள் வந்துட்டு ஒன் நைட் ஸ்டே பண்ணுவாங்க, அதுதானே? அதுதான். அப்போ உனக்கு இதை பற்றிலாம் தெரியுமா? தெரியுமே. உனக்கு உண்மையாக ஓகேவா வயன்? நீ அப்படி பட்ட பொண்ணு கிடையாதுன்னு நினச்சிட்டு இருந்த நீ இவ்வளோ நாளா? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? இப்போ என்ன ஒன் நைட்டு நம்ம ஸ்டே பண்ண என்ன தப்பு அதில்? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்களா? வயன், நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கடி. ஆமாம். சரி சீக்கிரம் சொல்லுங்கள், எங்கே போனால் நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் கிடைக்கும்? எங்கேனா பப்புக்கு போகலாமா? அங்கே தாண்டி இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அங்கே கண்டிப்பாக யாராவது உனக்கு கிடைப்பாங்க. ஓகேவா? அப்படியா? அப்போது இன்றைக்கே போகலாமா? இன்றைக்கே உனக்கு ஓகேவா? ஆமாம், எனக்கு இன்றைக்கே ஓகே தான், போகலாமா? சரிடி, அப்போது காலேஜ் முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு வந்துடு. ரோசி, முக்கியமான விஷயம், நான் இப்படி கேட்டேன்ட்டு நம்ம பப்புக்கு போகிறேன்ட்டு எதுவுமே ஜிம்முனுக்கு தெரியக்கூடாது, என்ன? ஓகேவா? சரிடி, சொல்லலை.
அப்போ ஓகேடி அப்படின்ட்டு அவங்க கூட டீலிங்லாம் பேசிவிட்டு அன்றைக்கி காலேஜும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் சீக்கிரமாக போயிட்டுறீங்க. ஜிம்மின் கூட தான் எப்பவும் போவீங்க. பட் இன்றைக்கி ஜிம்முக்கு அதை எதிர் கூட பார்க்கல. போயிட்டு ரெடி ஆகிட்டு பப்புக்கும் போயிடுறீங்க. இங்கே ஜிமினா உங்களுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் காலேஜ் கேட்டுக்கிட்ட வர காணோம். எங்கே தான் போனா இவன்? ஒருவேளை வீட்டுக்கு போயிட்டாலோ? நான் இல்லாமல் போவே மாட்டாளே அப்படின்ற வீட்டுக்கும் போகிறாரு. அங்கே நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்றது அவருக்கு தெரியுது. பிகாஸ் உங்கள் பேக்ஸ் எல்லாம் இருக்குது. வீட்டுக்கு வந்துட்டா ஆனால் ஆள் இல்லை. எங்கே போயிருப்பா இவ அப்படின்ட்டு கால் பண்ணுறாரு. காலே எடுக்க மாட்டேன்றீங்க. அவருக்கா செம்மையாக டென்ஷன் ஆகுது. எங்கே தான் போய் தொலைஞ்சா இவ அப்படின்ட்டு அகைன் கால் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ ஒரு கட்டத்தில் கால் அட்டன் பண்ணுறீங்க. லவுட் மியூசிக்கு இப்படி தான் இருக்குது. பையன் எங்கே இருக்க? ஜமீன் எனக்கு எதுவுமே கேட்கல ஜமீன். ஏய் எங்கடி இருக்க? காலேஜ்லேருந்து காணோம். எங்கே போய் தொலைஞ்ச? ஜமீன் நான் எங்கே இருக்கேன்னு கேட்குறேன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக கேட்கல. நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போயிருக்கியா? பையன் அதுக்குள்ளே நீங்கள் கால் கட் பண்ணுறீங்க. என்னது இவ? அந்த லவுட் மியூசிக்கு பக்கத்துல எல்லாம் கத்துற சவுண்டு. ஒருவேளை பப்புக்கு ஏதாவது போயிருப்பாளா என்ன? பட் யார் கூட போயிருப்பா அப்படின்ட்டு அப்படியே யோசிக்கிறாரு. இப்போதான் அவருக்கு ஞாபகம் வருது. நேற்றுலேருந்து இது 1 night stand அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. பப்புக்கு தான் போயிருக்கோம். அந்த பேக் பெஞ்சில் இருந்தது அந்த ரோசி கேங்கு தானே அப்படின்ட்டு ரோசி கேங்கு கால் பண்ணுறாரு. அவங்களும் ஆமாம் இந்த பப்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கா செம்ம கோவம் வருது. அப்படி தான் அவங்கள தேடி பப்புக்கும் வராரு. பார்த்தா நீங்கள் அங்கே குடிச்சிட்டு நல்லா ஆடிட்டுருக்கீங்க. அவருக்கா உங்களை பார்த்ததும் செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படியே உள்ளே வந்துட்டு பையன் ஜிமுனா நீயா? ஏண்டா நீ என்ன பண்ணிகிட்ருக்க பப்பில்? நீயும் 1 night ஸ்டாண்டுக்காக வந்திருக்கியா? உனக்கும் பொண்ணு தேவையா? என்னடி பேசிகிட்டு இருக்க? என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு உங்களோட சீக்ஸை பிடிச்சி கேட்டுட்ருக்காரு. ஆமாண்டா கையோடு வலிக்குது. நானா 1 night ஸ்டாண்டுக்காக ரோசிக்கிட்ட கிட்டனா அவள் தான் பப்புக்கு போகலான்னு ஐடியா கொடுத்தா. அதான் இங்கே வந்திருக்கேன் ஜிமினா. அப்படியே ரோசியை முறைக்கிறார் அவர். நல்லா குடிச்சிட்டு என்னடி இதெல்லாம்? ஆமாம் ஜிமினா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் கசப்பாக நல்லாவே இல்லை. இப்போ செம்மையாக இருக்குது ஜிமினா. பையன் சுத்தமாக கான்ஷியஸ்லேயே இல்லை. வா போகலாம். வரலை, நான் எங்கேயும் வரலை. நான் 1 night ஸ்டாண்டுக்கு வந்தேன். நான் இப்போ 1 night ஸ்டாண்ட் இருக்கணும். நான் வரலை ஜிமினா. வாடி. நான் வரலை. என்ன வீடு இப்போ வரப்போறியா இல்லையா? நான் வரலை ஜிமினா. சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு உங்களை அப்படியே தூக்கி அவர் தோல் மேலே போட்டுட்டு அப்படியே வெளியே தூக்கிட்டு வர்றாரு. நீங்களா? என்ன வீடு? நான் 1 night ஸ்டாண்ட் போகணும். என்ன வீடு? அவரா உங்களை பிடிச்சி தூக்கிட்டு அப்படியே தான் வீட்டுக்கும் வந்திருப்பாரு. நீங்கள் இன்னும் போதையில் தான் அப்படியே உளறிட்டே இருக்கீங்க. அப்படியே உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. இதுக்கு மூளை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. 1 night ஸ்டாண்டு ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சு போயிருக்கான்னு கூட தெரியல. இவளை அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே தான் கொஞ்ச நேரம் உளறி அப்படியே தூங்கியிருந்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கா செம்ம ஹெட்டாக்கு. அப்படியே ஏஞ்சி வெளியில் வரீங்க ரூம் விட்டு. ஜிமின் ரொம்ப கோவமாக கவுச்சில் உட்காந்துட்ருக்காரு. ஜிமின் டே ஒரு காஃபி மட்டும் போட்டு தாயேன். என் தலை செம்மையாக வலிக்குதுடா, வெடிக்கிற மாதிரி இருக்குது. ப்ளீஸ் ஜிமினா ப்ளீஸ் ஒரே ஒரு காஃபி மட்டும் போட்டு கூட. அப்படியே முறைக்கிறாரு. ஓட மாட்டேன்ல? சே போ நானே போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு கிச்சனில் அந்த பால் எடுத்து வைக்கிறீங்க. பார்த்தாங்க ஒரு சூடாக ஒரு காஃபி போட்டு வச்சுருக்கு. அதை பார்க்குறீங்க. ஓ போட்டு வச்சிட்டியா அப்படின்ட்டு அந்த காஃபியை எடுத்து குடிச்சிட்டு அப்படியே வந்து கவுச்சில் உட்காடுறீங்க. எப்படி ஜிம்னா உனக்கு தெரியும் எனக்கு தலை வலிக்குதுன்ட்டு? கரெக்டாக காஃபியில் போட்டு வச்சுருக்கேன். சூப்பர் ஜிம்னானி அப்படின்றத ஒரு சிப் எடுக்கிறீங்க. நைட் எங்கடி போனேன்? ஐயோ ஆமாம்ல. அது வந்து ஜிமின் எங்கே போனேன்? அது ஆமாம்ல நம்ம பப்புக்கு போனோம்ல, வீட்டுக்கு எப்படி வந்தோம் அப்படின்னு அப்படியே யோசிக்கிறீங்க. உன்னை தான் கேட்குறேன், நைட் எங்கே போனேன்? ஜிமின் அது பப்புக்கு போனேன். ஏன் என்கிட்ட சொல்லலை? அதுவா, அது காலேஜ்லேருந்து வந்தேனா டைம் ஆகிடும்ட்டு சீக்கிரம் கிளம்பி போயிட்டேன். அதுக்கு தான் சொல்லலை ஜிமின்.
காலேஜ்லேயே போகணுன்ட்டு டிசைட் பண்ணியிருக்க. அப்போ காலேஜ்லேயே என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே நீ பப்புக்கு போகிறேன்ட்டு. சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்ட. அப்போது என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு வேணுமே மறைச்சிருக்க. அப்படி தானே வையன்? ஐயோ கண்டுபிடிச்சிட்டான். இல்லையே, அப்படிலாம் எதுவும் இல்லையே. சரி ஓகே, அப்படி இல்லை. சரி, பப்பில் என்ன வேலை, எதுக்கு போனேன்? ஐயோ அது சும்மா ரோசி கேங்கில் போகிறதா பேசிகிட்டு இருந்தாங்களா. நான் கூட ரொம்ப நாளாக போகணுன்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன்னா, அதுக்கு தான் நான் அப்போ பப்புக்கு போனேன். அவ்வளோதான் ஜெமினா, வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படி தானடி? அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, அப்போ எதுக்கு குடிச்ச? அது எல்லாரும் குடிச்சிட்டு இருந்தாங்களா, எனக்கும் டெம்டிங்காக இருந்துச்சா, அதுக்கு தான் நானும் கொஞ்சமாக குடிச்சு பார்த்தேன். ஃபஸ்ட்டில் நல்லாவே இல்லை, அப்புறம் நல்லா இருந்துச்சா, நானுமே கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டேன் ஜிமீன் அப்படின்ட்டு அப்படியே பப்பி ஐஸோட அவரை பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களை முறைக்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. என்ன இப்போ எதுக்கு என்ன முறைச்சிட்ருக்க? அவ்வளோதான், ஒன் நைட் ஸ்டாண்டு, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸு, இந்த மாதிரி எதுவும் கிடையாது, அப்படி தானே? சொல்லுடி. ஆமாம், இப்போ என்ன உனக்கு? ஆமாம், அதுக்கு தான் போனேன். ரோசி தான் சொன்னான், பப்பில் தான் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அங்கே போய் ட்ரை பண்ணலான்ட்டு. அதுக்கு தான் நான் போனேன். உன்கிட்ட சொன்னால் நீ கண்டிப்பாக வேணான்னு சொல்லுவேன். அதுக்கு தான் நான் அங்கே போய் ட்ரை பண்ணேன். இப்போ என்ன அப்படின்ட்டு உங்கள் 2 ஹேண்ட்ஸ் கட்டிக்கிட்டு அப்படியே கவுச்சு உட்காருறீங்க. என்கிட்ட சொன்னா ஆமாம், கண்டிப்பாக நான் வேணான்னு தான் சொல்லுவேன். நீ மற்ற பையனோட ஒன் நைட் ஸ்டாண்டுக்கோ ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்க்கோ போனால் கண்டிப்பாக நான் வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன் அது உனக்கு என்கிட்ட கேட்கணுன்னு தோணலையா பையன்? நீங்கள் அப்படியே அவரை திரும்பி ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. என்னடி அப்படி பார்த்துட்ருக்க? ஏன் அதெல்லாம் உனக்கு என்கிட்ட கேட்கணுன்னு தோணவே இல்லையா? ஜிமீன், ஆமாம், இப்போ என்ன உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ், அதில் என்ன நடக்கும் அப்படின்றத நீ ஃபீல் பண்ணணும், அப்படி தானே? வா, இன்றைக்கே உனக்கு அப்படின்னா என்னதுன்ட்டு காட்டிடுறேன் அப்படின்ட்டு உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அப்படி தான் பெட்ரூமுக்கு போய்ட்டு பெட்டில் ப்ளேஸ் பண்ணுறாரு. வேகமாக அந்த டோரில் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் ஷர்ட் பட்டன் ஒன்று ரிமூவ் பண்ணுறாரு. ஜிமீன், என்ன பண்ணுற இதெல்லாம் தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸில் ஒன் நைட் ஸ்டாண்டில் இருக்கும். இதெல்லாமா? ஆமாம், பார்க்கணும், பண்ணணும், இதெல்லாம் ஆசைப்பட்டதானே, கண்டிப்பாக எனக்கு நடந்தே ஆகும் அப்படின்ட்டு அவரோட க்ளோத்தில் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் மேலே ஹோவர் ஆகுறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. என்ன லுக்கு! நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸில் இருக்க போகிறோம் அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி தான் கொஞ்ச நேரத்தில் உங்களோட ஃபர்ஸ்ட் மேக் அவுட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்ருக்கீங்க. நீங்களா எதுவுமே பேசவே இல்லை, ஒரு மாதிரி படுத்துட்ருக்கீங்க ஆக்வர்டா. இப்போ ஜிமீன் அப்படியே உங்களை பேக் ஹக் பண்ண மாதிரி வந்து பிடிச்சிக்கிறாரு. என்னடி என்ன எல்லாம் முடிச்சுட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்துருக்க? ஒன்றும் இல்லை ஜிமீன். ஏய் சொல்லுடி, என்ன நான் பண்ணது எதுவும் உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லையா என்ன? அகைன் இன்னொரு ரவுண்ட் ஏதாவது போகணுமா? இல்லை 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 இல்லை, இப்போவே என்னால் முடியல, வேணாம். அப்புறம் என்ன அந்த சைடு மூஞ்ச வச்சுட்டு படுத்துட்டு இருக்க? என்னடி? இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்னால் இப்படியா பண்ணுவாங்க? ஆமாம், பின்ன நீ என்ன நினச்ச? இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் ஒன் நைட் ஸ்டாண்ட்னா யாரோ ஒரு தெரியாத ஒரு பர்சனோட நம்ம நைட்டில் ஜாலியாக பேசுவோம், அப்புறம் கேம்ஸ்லாம் விளையாடுவோம் அப்படின்ல நான் நினச்சேன். அப்போ இதுதான் பண்ணுவாங்களா? இப்போ ஜிமீன் அப்படியே சிரிக்கிறாரு. நீங்கள் டர்ன் பண்ணி அவரை ஃபேஸை பார்க்குறீங்க. என்னது விளையாடுவாங்களா? சிரிச்சு பேசுவாங்களா? இந்த மூளை வச்சுக்கிட்டு நீ பப்புக்கு போனியாடி ஒன் நைட் ஸ்டாண்டு ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ன்ட்டு அப்படின்ட்டு அப்படியே சிரிக்கிறாரு. நீங்களா பவுட்டி லிப்ஸ் வச்சுக்கிறீங்க. அப்படி வைக்காத, லிப்ஸை கடிச்சு விட்டுடுவேன்.
இப்போ நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க உங்கள் மவுத்தை. பெட்டர். ஒன் நைட் ஸ்டாண்ட், ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்னால் இது எல்லாமே இன்க்ளூடட். நம்மளோடது எல்லாமே அவங்க கூட ஷேர் பண்ணிப்போம். ஈவன் அவர் பாடிஸ். புரியுதா வையன்? புரியுது புரியுது புரியுது. அப்புறம் என்ன, எந்திரி போய் குளி. போகிறேன். நீ போ, முதல்ல நீ போ. ஏன் நீ போடி? ஜிமின், நான் எதுவும் போடலை ஜிமின். இவ்வளோ நேரமாக நான் உன்னை அப்படி தானடி பார்த்துட்டு இருந்தேன். என்னமோ இப்போ புதுசாக பார்க்குற மாதிரி எதுவுமே போடலை ஜிமின்ன்ற. டாப் டு டாய் எல்லாமே பார்த்துட்டேன். செம்ம கட்ட தாண்டி நீ. பார்க்க ரொம்ப குட்டியாக தான் இருப்ப, இருந்தாலும் இருக்க வேண்டியது எல்லாமே நல்லா பெருசாக, நல்லா பிக்காக நல்லா இருந்துச்சுடி. ஜிமின் என்ன டர்ட்டியாகவே பண்ணியாச்சு. டர்ட்டியாக பேசினா தப்பா என்ன? பர்வெட். யாருடி பர்வெட்டு? ஒன் நைட் ஸ்டாண்டு, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ன்ட்டு பப்பு வரையும் போய் குடிச்சிட்டு வந்தியே, நீ தாண்டி பர்வெட்டு. கடிச்சிடுவேன். சரி போய் குளி அப்படின்ட்டு அவர் சிரிச்சுக்கிட்டு அப்படியே வெளியில் போய்ட்றாரு. நீங்களும் ஃப்ரெஷ் அப்பெல்லாம் ஆகிட்டு அப்படியே வெளியில் வந்து உட்காடுறீங்க. உங்களுக்கா ப்ளஷ்ஷாக ஆகுது. ஒன் நைட் ஸ்டாண்ட்னா இதுதான் மீனிங்கா? இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன, கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் செம்ம ஃபீலிங். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே பேசிக்கிட்டே இருக்கீங்க. எங்கள் ஜிமினும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராரு. என்னடி உனக்கு நீயே பேசிக்கிட்டு இருக்க, என்ன கதை? அதுவா, ஒன்றும் இல்லை. என்ன சொல்லு, பரவாயில்ல அப்படின்ட்டு ப்ளஷ் ஆகுறீங்க. என்ன ப்ளஷ் ஆகுற? அது வந்து ஜிமின், இந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படியே சிரிச்சுட்டே அவர் உங்களை பார்க்குறாரு. ஓஹோ, பிடிச்சிருந்துச்சோ? அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸை நம்ம கண்டினியூ பண்ணலான்ற. நீங்கள் வந்து ஓரக்கனால் அப்படியே பார்க்குறீங்க அவரை. என்ன பண்ணலாமா அப்படின்ட்டு அவரோட ஐஸை விங்க் பண்ணிகிட்டே கேட்குறாரு. நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகுறீங்க. அப்போ பண்ணலான்ற. சரிடி, எனக்குமே இது ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது, பண்ணிட்டா போச்சு அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே ஓடி போய்ட்றீங்க உங்கள் ரூமுக்கு சிரிச்சுக்கிட்டே. போகிறவங்களே பார்த்து அவரும் சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டே 2 பேரும் காலேஜ்க்கு கிளம்பி போயிட்டீங்க. ஜிமினா ரோசி கேங்கை தான் கோவமாக தேடிட்டு இருக்காரு. அவங்க கிரவுண்டில் உட்காந்துட்டு கதை பேசிகிட்டு இருக்காங்க. ஏ ரோசி, ஜிமின், என்ன ஜிமின், இங்கே வாடி. வரேன் ஜிமின். என்னாச்சு? அறிவு இருக்கா? பையன்தான் ஏதோ தெரியாதனமா பப்பு, ஒன் நைட் ஸ்டாண்டு, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ன்னு எதமோ பேசுது. அவளை போய்ட்டு பப்பு கூட்டிகிட்டு போயிருக்க, அறிவு இருக்காடி உனக்கு? இல்லை ஜிமின், நான் கேட்டேன், அவகிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு தெரியுமா, உனக்கு ஓகேவான்னு கேட்டதுக்கு தெரியும், ஒன் நைட் ஸ்டாண்டு அந்த மாதிரினா நம்ம ஒன் நைட்டு வேறு யாரு கூடயும் ஸ்டே பண்ணுறது தானே, எனக்கு ஓகேன்னு சொன்னான். கடவுளே, அவளை பொறுத்த வரையும் ஒன் நைட் ஸ்டாண்ட்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட உட்காந்துட்டு கேம்ஸ் விளையாடுறது, அதை தான் ஒன் நைட் ஸ்டாண்டுன்னு நினச்சிட்டு இருக்கா. அறிவி கெட்டவளே, இன்னொரு வாட்டி ஏதாவது வயனுக்கு தப்பாக சஜஷன்ஸ் கொடுத்த கட் பண்ணி விட்டுடுவேன் உன் முடிய. பண்ண மாட்டேன் ஜிமின் அப்படின்ட்டு அப்படியே அவள் ஓடிடுறாங்க இருந்து. நீங்களா அப்படியே பின்னாடியே வரீங்க. ஜிமின், என்னாச்சு, ஏன் ரோசி அப்படி ஓடிட்டு இருக்கா? ஒன்றும் இல்லை, சும்மா ஓடுறாளா? அவளை பார்த்தா ஏதோ பயந்துட்டு ஓடுற மாதிரியே இருக்கு. எனக்கு தெரியலடி. சரி, என்னமோ, வா கிளாஸுக்கு போகலாம், டைம் ஆகுது. போகலாம் வா அப்படின்ட்டு 2 பேரும் உங்கள் கிளாஸுக்கு போய்ட்றீங்க. நீங்கள் வந்துட்டு கிளாஸில் ரோசிக்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ரோசி வந்துட்டு உங்ககிட்ட சரியாகவே பேசவே மாட்டேன்றா. உங்களை பார்த்தாலே அங்கேருந்து ஓடிடுறா, லைக் உங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா. என்னாச்சு விளக்கு, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா? ஒருவேளை நம்மளை பப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டோன்ட்டு ஏதாவது கில்ட் ஃபீல் பண்ணிகிட்ருக்காளோ? பாவம் ரோசி.
நான் தானே அவளை அன்றைக்கி ஃபோர்ஸ் பண்ணேன். ச்சே, அவட்ட ஏதாவது ஒரு சாரி கேட்டுடணும். ஆனால் நம்மளை பார்த்தாலே ஓடிடுறாளே. இல்லை, நாளைக்கு இவளை பார்த்து எப்படியாவது சாரி சொல்லிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ ஜிமின்தா, ஏய் என்னடி என்ன யோசிச்சுட்டு இருக்க? அகைன் இந்த குட்டி மூலையில் ஏதாவது ஓடுதா என்ன? இல்லை ஜிமினா, அது எதுவும் இல்லை. அப்புறம் என்ன, வா போகலாம். போகலாம் ஜிமின் அப்படின்ட்டு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போகிறீங்க. இப்போது வீட்டுக்குள்ளே போனதோ ஜிமின் அந்த டோரை வெடுக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு உங்களை அப்படியே தூக்கி அவரோட ஸ்டொமக் மேலே உட்கார வச்சுக்கிறாரு. நீங்கள் அவரோட நெக்கை பிடிக்கிற மாதிரி உட்காடுறீங்க. அப்படியே அவரை பார்க்குறீங்க, அவரும் உங்களை பார்க்குறாரு. ஜிமின், என்னடி ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ், ஸோ இது எல்லாமே இன்க்ளூடட் தான் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்களை பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ பெட்டில் 2 பேரும் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அவர் உங்களை பண்ண அப்படி தான் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட இந்த கிஸ் போகுது. செம்ம ஹார்ஷான ஒரு கிஸ்ஸு. அவர் வேகமாக உங்கள் ட்ரெஸ்ஸில் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படி இன்சர்ட் பண்ணியிருந்திருப்பார். அப்படி தான் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிருந்திருப்பீங்க. உங்கள் ஹாட்டான மேக் அவுட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 பேரும் ரொம்ப எக்ஸாஸ்டடாக அந்த பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. ஹே என்னடி, ரொம்ப டயர்ட் ஆகிட்டியா? ஆமாம் ஜிமினா, என்னால் என் லெக்ஸை ஃபீல் பண்ணவே முடியல. ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் தான். அதுக்குள்ளேயே டயர்ட் ஆகிட்டேன் எப்படி? இது இப்போ தானே, நைட்டு கூட இருக்குடி. இதுதான் லாஸ்ட்டுன்னு நினச்சிக்க போகிற. இது ஜஸ்ட் ட்ரையல் தான், நைட்டு வந்து வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவர் வாஷ்ரூம்குள்ளே அப்படியே போயிடுறாரு. என்ன நைட்டுமா? ஜிமினா என்ன நீ நைட்டுமா? ஆமாண்டி நைட்டும் தான், பி ரெடி ஃபார் இட் அப்படின்ட்டு அவர் டைரெக்டாக வாஷ்ரூம்குள்ளே போயிடுறாரு. நீங்களா அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன இவன் இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு இருக்கீங்க. ப்ளஷ் ஆனதெல்லாம் போதும், வா ஃப்ரெஷ்ஷப் ஆக மாட்டியா? வரேன் அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 2 பேரும் அப்படியே வரீங்க. என்னடி ஒரே ப்ளஷ்ஷிங் தெரியுது ஃபேஸில்? என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. பெட்டில் உட்காந்துட்டு நீ ப்ளஷ் ஆனதெல்லாம் எனக்கு தெரியும். என்ன இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சு. கேட்டுச்சா? ஆமாண்டி, ரொம்பவே நல்லா கேட்டுச்சு. இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி வெக்கப்பட்டுட்டு இருந்தேன். எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். பார்த்துட்டியா? அச்சோ அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸை வந்து கவர் பண்ணிக்கிறீங்க. அவராக உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. அப்படியே தான் உங்களோட டின்னர்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகைன் நைட் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் போயிருந்துருப்பீங்க. இப்போ அப்படியே தான் நெக்ஸ்ட் டே காலேஜில் ரோஸியாக தான் தேடிட்டு இருக்கீங்க. எங்கே போனா இவன்? ஒரு சாரி சொல்லலான்னு பார்த்தேன், ஆளே காணோம் அப்படின்ட்டு தேடிட்டு இருக்கீங்க. அவள் லைப்ரரிக்குள்ளே போகிறத பார்க்குறீங்க. லைப்ரரிக்குள்ளே போகிறா அப்படின்ட்டு ஓடி போகிறீங்க. ரோசி உன்னதா? ஐயோ வயனா அப்படின்ட்டு அவள் ஓடிடுறா. நில்லு, சைலன்ஸ், லைப்ரரியில் இருக்கீங்க, கத்தக்கூடாது. இது வேற, சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரோசி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வெளியிலே வரா. ரோசி நில்லு அப்படின்ட்டு அவள் ஹேண்டை பிடிக்கிறீங்க. வயன் நீயா? என்ன? எதுக்கு இப்போ என்னை பார்த்து நீ ஓடிட்டே இருக்க? அது ஒன்றும் இல்லை, நான் போகணும். இருடி. என்ன வயன்? சாரிடி, ஆக்சுவலி நான் உனக்கு சாரி சொல்லணுன்னு தான் நேற்றுலேருந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீ எனக்கு டைமே கொடுக்க மாட்டேன்ற. ஸோ சாரி. எதுக்கு? இருக்கட்டும், பரவாயில்ல. இப்போ எதுக்கு நீ இவ்வளோ பதட்டமாக ஓடிட்டுருக்க? என்ன உனக்கு? நீ என்கிட்ட பேசுகிறத ஜிமினை பார்த்தா என்னை தொலைச்சி கட்டிடுவான். நான் போகணும் வயன். ஜிமினா தொலைச்சி கட்டுவானா? எதுக்கு? ஆமாம், உன்னை பப்புக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவன் செம்மையாக திட்டி விட்டுட்டான். இப்போ இதையும் பார்த்தான்னு வையேன், அவ்வளோதான். நான் சொல்லி கூட நீ அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கியா? அவளை நீ கெடுக்கிறேன்னு சொல்லி அவ்வளோதான். சொன்ன கேளு வயன், நான் போகணும். அப்படியா? ஆமாம் வயன், அப்படி தான், நான் போகணும். அவன் பார்த்தானா திட்டுவான். பாய் வயன் அப்படின்ட்டு ரோசி வந்து ஓடிடுறா. இப்போ நீங்கள் கிளாஸில் வந்துட்டு ஜிமினை தான் தேடி போகிறீங்க. ஜிமின் நேடி தூங்க விடுறே என்ன கொஞ்சம் நேரம்? ஆமாம், நைட்டில் கொஞ்சம் நல்லா தூங்குனா இப்போ ஏன் தூக்கம் வரப்போகுது? நைட்டு பூரா அதே வேலையில் இருப்ப, கிளாஸில் வந்து தூங்குறது அப்படி தானே? அப்படியே ஒரு கண் ஓப்பன் பண்ணி உன்னை பார்க்குறாரு. என்னடி சூடாக இருக்கியா? ஆமாம்,
எதுக்கு இப்போ நீ ரோஸை போய் மிரட்டி வச்சிருக்க? அவள் என்ன பண்ணா? நான் தான் அன்றைக்கி அவளை நானாக போய் கேட்டேன். ஏன் தப்பு தான், அவள் ஒன்றும் பண்ணலை ஜிமீன். அதுதான் விஷயமா? எங்கே அவள் சொல்லிட்டாளா அவகிட்ட? இல்லை, இப்போ கூட அவள் சொல்லலை. நானாக தான் தேடி சாரி சொல்ல போனேன். அப்போ தான் இதெல்லாம் தெரிஞ்சு வந்தது. என்ன ஜிமீன், அவளை எதுக்குடா மிரட்டி வச்சிருக்க? பின் என்னடி, ஒன்றுமே தெரியாத உன்னை போயிட்டு பப்புக்கு கூட்டிகிட்டு போய் 1 night stand, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸு, இதெல்லாம் எதுக்கு? எனக்கு பிடிக்கல, அதான். அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, அவரும் உங்களை பார்க்குறாரு. சரி உட்காரு, கிளாஸுக்கு டைம் ஆகுது. நீங்களும் அப்படியே உட்காடுறீங்க. அப்படி தான் உங்கள் கிளாஸும் போயிருந்துருக்கோம். அன்றைக்கி ஈவினிங் நீங்கள் கிச்சனில் வந்துட்டு சம்திங் சமைச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு வேறு மேலே வச்சுருக்கிற அந்த டப்பா வேறு எட்டல. ஐயோ, இந்த ஜிமின் என்னவோ பெரிய ஹைட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போய் அவ்வளோ பயணிக்க வச்சுருக்கான். எட்டவே மாட்டேந்து. ஐயோ அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் உங்கள் ரூம் விட்டு வெளியில் வராரு. என்னடி குள்ளச்சி, என்ன அது உனக்கு எட்டவே இல்லையா என்ன? அப்படி திரும்பி பார்க்குறீங்க. என்னடா குள்ளச்சின்னு கூப்பிடுற, நீ மட்டும் என்ன? சரி எதுக்காக சண்டை? இப்போ என்ன அது எடுக்கணும் அப்படி தானே அப்படின்ட்டு உங்கள் பின்னாடி வந்து நின்றுட்டு அதை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட ஹேண்டா அப்படியே உங்கள் ஸ்டொமக் மேலே வைக்கிறாரு. பிகாஸ் அது நல்லாவே ரிவீலிங்காக இருந்திருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு க்ராப் டாப்போ ஒரு குட்டியோண்டு ட்ரவுசர் தான் போட்டுருந்துருப்பீங்க. டப்பா தானே எடுக்கிறதுக்கு கூப்பிட்டேன். இப்போ கை அங்கெல்லாம் போகுதுன்னா அதெல்லாம் என்னோடது, அதனால அங்கெல்லாம் போகுது. வேணாம் ஜிமீன், டப்பாவை மட்டும் எடுத்து கொடுக்குற வேலை மட்டும் பண்ணு. இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதா, புரியுதா? பண்ணிட்டு இருக்கக்கூடாதா? அப்படியா அப்படின்ட்டு ஸ்டொமக் மேலே இருந்து ஹேண்ட் கொஞ்சம் கொஞ்சம் மேலே போயிட்டு இப்போ உங்கள் செஸ்ட்டை பிடிக்கிறாரு. ஜிமீன் என்னடி? என்ன பண்ணுவேன்? இதுவும் பண்ணுவேன், இதுக்கு மேலேயும் பண்ணுவேன். என்ன செடியூஸ் பண்ணிகிட்ருக்கியா? குட்டியோண்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு என்னடி அப்படின்ட்டு உங்களை அப்படியே தூக்கி கிச்சன் கவுண்டர் டாப் மேலே உட்கார வைக்கிறாரு. என்ன செடியூஸ் பண்ணுறியாடி? ஆமாம், செடியூஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? கடிப்பண்டி, அங்கங்கே நல்லா கடிச்சு வைப்பேன். ஓ அப்படியா, கடி பார்ப்போம். அவர் ஸ்லோவாக உங்கள் லிப்புக்கிட்ட லீன் ஆகுறாரு உங்களை கடிக்கிறதுக்கு. நீங்களா வெடுக்குன்னு அவரோட சீக்கில் அப்படியே கடிச்சிட்டு அங்கேருந்து ஓடிடுறீங்க. குள்ளச்சி, வலிக்குதுடி குள்ளச்சி அப்படின்ட்டு அவர் துரத்துறாரு. நீங்களா வீடு ஃபுல்லாக ஓடுறீங்க. என்னடா கடிப்பேன்னு சொன்னேன், இப்போ இப்படி என்னோட கடி நல்லா கடி வாங்கிட்டியா அப்படின்ட்டு அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஓடுறீங்க. நில்லுடி, இன்னைக்கு மட்டும் என் கையில் நீ கிடைச்ச அவ்வளோதான். இன்னைக்கு உன்னோட லெக்ஸ் பிரேக் ஆகுற அளவுக்கு இன்னைக்கு இருக்கும்டி. என்னது? ஆமாம், கண்டிப்பாக உன்னோட லெக்ஸ் பிரேக் ஆகிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கும். நில்லுடியாங்க அப்படின்ட்டு ஓடுறாரு. நீங்களும் ஓடுறீங்க. அப்படியே தான் ஜெமின் உங்களை ஒரு கட்டத்தில் பிடிக்கிறாரு. 2 பேரும் அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. என்னடி? என்ன நீ மட்டும் என்னடா என்னை குள்ளச்சின்னு சொல்லிகிட்டே இருக்க? அதான் கடிச்சு வச்சிட்டேன். குள்ளச்சி இல்லாமல் வேற என்ன நீ? என்னடி, ஏன் உனக்கு தெரியாதா குள்ளச்சின்னு சொல்கிற? அப்போது அந்த டைமில் இருக்கும்போது வேறு மாதிரி பேசுகிற. ஏன் உனக்கு தெரியாதா ஜிமீன்? என் வீக்னஸ்லேயே அடிக்கிறல்ல நீ. அது என்னமோ உண்மைதாண்டி. நீ குள்ளமாக இருந்தாலும் மற்றதெல்லாம் நல்லா சைஸாக தான் இருக்கிற வேண்டியதெல்லாம் நல்லா பிக்காக பெருசாக அப்படி இருக்கு. பண்ணுறவனுக்கும் நல்லா மூடி ஏற்றிக்கிட்ட. நீ செம்ம ஃபிகர் தாண்டி. ஓ அப்படியோ? நீயும் தான் ஜிமினா, நீ கொல்லமாக தான் இருக்க. இருந்தாலும் உன்னோடது என்னடி சொல்ல வர? நீயும் கொல்லும் உன்னோடதும் கொல்லுன்னு சொல்ல வர அப்படின்ட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு அப்படியே ஓடுறீங்க. அடியே என்ன சொன்ன நீ? நில்லுடி, இன்னைக்கு நீ காலி வயன். ஒழுங்கா நின்று, இல்லைன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னடா பண்ணுவ குள்ள பையா அப்படின்ட்டு அப்படியே ஓடுறீங்க. நீ என்னோட ராங் நர்வை டச் பண்ணிட்டடி.
அவ்வளோதான் இரு அப்படின்ட்டு ஓடிட்டு அப்படியே போய் உங்களை பிடிக்கிறாரு. நீங்களா அப்படியே போய் பெட்டில் விழுகிறீங்க. அவரும் உங்கள் மேலே வந்து அப்படியே விழுகிறாரு. என்ன சொன்ன? என்ன சொன்னடி? அது ஜிமினா ஏதோ சும்மாடா விளையாட்டுக்கு உன்னை ஏதாவது புலி பண்ணலான்ட்டு அப்படி சொல்லிட்டேன்டா. சாரி ஜிமினா. என்னடி, என்ன விளையாட்டுக்கு சொன்ன? நீ சொன்னதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. ஜிமினா சும்மாடா. ஆக்சுவலி என்னன்னா, நீ குள்ளமாக இருந்தாலும் நீயும் பிக்குன்னு தான் சொல்ல வந்தேன். சாரி ஜிமினா. பட் அப்போ நீ சொல்லலையே, வேறு என்னமோ தானே சொன்னேன். ஸோ கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் உண்டு, அனுபவி அப்படின்ட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே இன்சர்ட் பண்ணியிருப்பாரு. ஜிமின், இதுதான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மேக்கோட்டை கொண்டு போகிறாரு. அப்படியே தான் 2 பேரும் நிறைய ரவுண்ட்ஸ் போயிருந்துருப்பீங்க. உங்களுக்கா சுத்தமாக எனர்ஜியே இல்லை, ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சு. டே சும்மா உன்னை ஃபன் பண்ணலான்னு சொன்னேன்டா, அதுக்கு இப்படியா ஜிமினா? இந்த மாதிரி ஃபன் உனக்கு இனிமேல் வரவே கூடாதுடி. உன் குட்டி பிரெயினில் இந்த மாதிரி ஃபன்னெல்லாம் வரக்கூடாது. அதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட், அனுபவி. ஜிமினா, நான் பாவம் இல்லை. நீயா பாவமா? கண்டிப்பாக இல்லடி, நீ பாவம் கிடையாது அப்படின்ட்டு அகெயின் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு அவ ஒர்க்கை பார்க்குறாரு. அப்படியே தான் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக போயிருந்துருக்கோம். உங்களை ஒரு வழி ஆக்கிட்டாரு. உங்களால் சுத்தமாக நிற்க கூட முடியல, அந்த அளவுக்கு உங்கள் லெக்ஸ் வந்துட்டு பெயினாக இருக்குது. சொன்ன மாதிரியே பண்ணிட்டல நீ. லெக்ஸ் உடையிற மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி பண்ணிட்டல நீ. அவரை அவங்கள பார்த்து சிரிக்கிறாரு. உன்னை யாருடி அப்படிலாம் சொல்ல சொன்னது? அதான் அப்படி. இப்போ சொல்லுடி அந்த வார்த்தை. இனி அந்த மாதிரி யோசனை உனக்கு வரும். சரிதான், போ, என்னால் முடியல இப்போ என்ன? உனக்கு எங்கே போகணுமோ சொல்லு, நான் இருக்கல, நான் தூக்கிட்டு போகிறேன். அதுக்கு தாண்டி நான் இருக்கிறது. வா, கவுச்சுக்கு போகலாமா? போகலாம். இப்போ அப்படியே அவங்கள பிரைடல்ஸில் தூக்கிட்டு கவுச்சுக்கு வராரு. 2 பேரும் அப்படியே தான் உட்காந்துக்கிட்டு ஒரு மூவி வச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க. இந்த டைமில் உங்கள் அம்மா தான் கால் பண்ணுறாங்க. ஜிமின் அம்மா. பேசு. நீங்களும் கால் எடுத்து பேசிகிட்டு இருக்கீங்க. வயன் எப்படி இருக்க? நல்லா இருக்காம்மா. ஜிமின் எப்படி இருக்கான்? அவனும் ரொம்ப நல்லா இருக்கான். அவனை நீ தொல்லை பண்ணிகிட்ருக்கியா என்ன? அவன் என்ன தொல்லை பண்ணாமல் இருந்தால் சரி, நான் அவனை பண்ணிகிட்ருக்கேனா? என்னடி, என்ன கேட்கல? நான் ஒன்றும் பண்ணலாமா, நல்லா தான் இருக்கேன். அவன் கூட சண்டை கூட போடுறதில்ல. இப்போ 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக தான் இருக்கோம். அப்படியா, சரி. மொபைல் ஜிமின் கிட்ட கூட. இந்தாடா, அம்மா பேசணுமா? ஹலோ ஆண்டி. ஜிமின், நல்லா இருக்கியாப்பா? ஆண்டி, ரொம்பவே நல்லா இருக்கேன். அவன் உன்னை ஏதாவது தொல்லை பண்ணுறாளா? இல்லை ஆண்டி, இப்போ 2 பேருமா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கோம். சண்டை கூட அவ்வளோவா போடுறதில்ல. அதை தான் அவளும் சொன்னான். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க ஆண்டி. ஃபோன் ஸ்பீக்கரில் போட அவளும் கேட்கட்டும். சரிங்க ஆண்டி. என்னம்மா? வயன், உனக்கு ஒரு அலைன்ஸ் வந்திருக்குடி. நல்லா வரேன்னு எனக்கு ஓகே. காலேஜ் ஃபைனல் இயர்னு சொன்னேன். அவங்களும் பரவாயில்ல, என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன இந்த ப்ரப்போசல்ஸ்க்கு ஓகே சொல்லிட்டா? இங்கே உங்கள் ஐஸ் அப்படியே வைடாகுது, ஜிமின் ஐஸுமே வைடாகுது. என்னம்மா, மேரேஜா? ஆமாடி. என்ன, ஓகே சொல்லிட்டுமா? அம்மா, என்ன நினச்சிட்ருக்க நீ? அதெல்லாம் முடியாது, நீ சொல்லிடு. அதெல்லாம் முடியாதுன்னு நீ சொல்லிடு. ஏன் முடியாதுன்னு சொல்லணும்? இது நல்ல வரன், என்னால் நோ சொல்ல முடியாது. நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வீட்டுக்கு வா, பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ வீட்டுக்கு வா. அம்மா, நான் எல்லாம் எங்கேயும் வரலை. நீ இப்படிலாம் பண்ணாத, நான் எங்கேயும் வரலை. நீ இப்படி தான் பேசுவ? ஜிமின், நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வயனை கூட்டிக்கிட்டு நீ ஊருக்கு வந்துடுப்பா, பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனு. ஸோ நான் அவங்களுக்கு வாக்கு வேறு கொடுத்துட்டேன், பண்ணிடலான்ட்டு. என்னால் நோ சொல்ல முடியாதுடி. நீ சொல்கிற பேச்சை கேட்டுட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துடு, அவ்வளோதான், வச்சிடுறேன் அப்படின்ட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. இங்கே நீங்கள் ஜிமின் ஃபேஸை பார்க்குறீங்க. ஜிமின் உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது, லைக் ஒரு மாதிரி சோகமாக உட்கார்றாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. ஜிமின் அவர் எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே ஏன் சொல்ல போய்ட்றாரு.
இப்போ இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. ஜிமின் என்ன உன் ரூமில் வந்து படுத்துருக்க, அங்கே வரலையா? அவர் எதுவும் பேசலை. இப்போ என்ன ஆச்சு, ஏன் இப்போ ஒரு மாதிரி மூஞ்சை தூக்கி வச்சுட்டு இங்கே வந்து படுத்துருக்க? நீ போடி உன் ரூமுக்கு போய் படு. டேய் என்னடா, நீ போய் படு வயன், எனக்கு தூக்கமாக வருது, நீ போய் படு. சே இவன் வேற அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ரூமுக்கு போயிட்டு படுத்துட்டு உங்கள் அம்மா சொன்னது அப்போ இப்போ ஜிமின் பிஹேவ் பண்ணுறது எல்லாமே அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. நான் என்ன பண்ணேன், இவன் எதுக்கு இப்போ கோச்சுக்கிட்டு போய் அங்கே படுத்துருக்கான், எனக்கு கோபமாக வருது, போங்க யாரும் என்கிட்ட பேச தேவையில்ல போங்க அப்படின்ட்டு அப்படியே நீங்களும் படுத்துடுறீங்க. அப்படியே தான் அந்த நைட் ஸ்கேப்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜ்க்கு ஜிமின் வேகமாகவே கிளம்பி போயிட்டாரு. நீங்களா தனியாக தான் போகிறீங்க. விட்டுட்டு போயிட்டானா, போ நானும் உன்கிட்ட பேசலை போ அப்படின்ட்டு காலேஜுக்கும் போகிறீங்க. ஜிமின் வந்துட்டு சைலண்ட்டாக தான் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை பார்ப்பீங்க. பேசுவானா, ஏதாவது பேசுவானா? இவனை பார்த்தா பேசுகிற மாதிரியே தெரில. சரி நம்மளே பேசுவோம். ஜிமின் ஜிமின் உன்னதான் ஜிமின், என்ன நைட்லேருந்து இப்போ எதுக்கு அப்படி இருக்க? அவர் எதுவும் பேசலை. பேச மாட்டியா அப்போ? நான் என்ன பண்ணேன், எதுக்கு இப்போ இப்படி உட்காந்துட்ருக்க? பயன் கிளாஸை கவனி, எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். அதான் வீட்டுக்கு போனாலே நீ போய் தனியாக படுத்துக்கிறியே, எப்படி பேசுறது உங்ககிட்ட? சொல்லு, எனக்கு இப்போவே சொல்லு. பையன் வாயை மூடிட்டு கிளாஸை கவனி, வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். இல்லை நான் இப்போவே தெரிஞ்சுக்கணும். சொன்ன புரியலையா? புரியலையா வயன்? கத்துற, நீயும் என் மேலே கத்துறல. சரி ஜிமின் அப்படின்னு அப்படியே உட்காடுறீங்க. அப்படி தான் இன்றைக்கி கிளாஸும் போயிருந்துருக்கோம். இப்போ ஈவினிங் 2 பேரும் சேர்ந்து தான் போகிறீங்க. பட் ஒரு வார்த்தை கூட பேசிக்கவே இல்லை. வீட்டுக்கும் போகிறீங்க. நீங்கள் வேக வேகமாக உங்களோட பேக்ஸு உங்கள் செருப்பில் தூக்கி போட்டுட்டு நேரம் உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. எங்கள் ஜிமினா எனக்கு என்னன்ற மாதிரியே இருக்கார். நைட் ஆகுது. ஜிமின் உங்களை பார்க்குறதுக்கு ரூம்குள்ளேயே வரவே இல்லை. வீட்டுக்கு போய் பேசலான்னு சொன்னால் கண்டுக்கவே இல்லைல்ல. இல்லை வையன், இல்லை இதை இப்படியே விடக்கூடாது, வா நம்மளே போய் பேசிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. அவர் வந்துட்டு கவுச்சில் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் போயிட்டு டேய், அவர் அப்படியே ஹெட்டப் பண்ணி உங்களை பார்க்குறாரு. என்ன நினச்சிட்ருக்கடா, என்ன நினச்சிட்ருக்க அப்படின்ட்டு அவரோட லேப்பில் உட்காந்துட்டு அவரோட காலரை பிடிக்கிறீங்க. என்ன நினச்சிட்ருக்க நீ? ஏன் நைட்லேருந்து என்கிட்ட பேச மாட்டேன்ற? சொல்லு, இப்போ பதில் சொல்லியே ஆகணும், சொல்லு. என்னடா மூஞ்சி அப்படி திருப்பிக்கிற, சொல்லுடா. அவர் சைலண்ட்டாகவே இருக்காரு. ஓ போர் அடிச்சிட்டேனா நான், அத்தை அவாய்ட் பண்ணுறேன்ல இப்போது. அவர் இப்போ உங்களை ஃபேஸ் பண்ணி பார்க்குறாரு. சொல்லு, பரவாயில்ல, நான் போர் அடிச்சிட்டேன் அப்படி தானே? இப்போ அவர் உங்கள் நெக்கை பிடிச்சி அப்படியே உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணி செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு 3 மினிட்ஸ் கிட்டே இந்த கிஸ் போகுது. இப்போ ஜிமின் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க? லூஸு, நீ போர் அடிச்சிட்டியா? லூஸ் ஆடி நீ. அப்போ ஏன் என்கிட்ட பேசலை நைட்லேருந்து? ஏன் பேசலை? ஏன்னா உங்கள் அம்மா பண்ண கால், உனக்கு அலைன்ஸ் பார்க்குறாங்களாமே. எவனோ வந்து இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போவானா? போவானாடி அப்படின்ட்டு உங்கள் நெக்கை பிடிச்சி கிட்ட இழுத்துக்கிறாரு. என்னடி என் கூட இப்படிலாம் இருந்துட்டு இப்போ யாரை கல்யாணம் பண்ண போகிற? ஜிமீன் அது நான் சொல்லலை, அம்மா சொன்னாங்க. நான் முதல்ல நெக்ஸ்ட் வீக் ஊருக்கே போக மாட்டேன். அவங்க கூப்பிட்டா நான் போகணுமா? நான் எங்கேயும் போகல, நான் எங்கே தான் இருக்க போகிறேன். அதுக்காக நீ இப்போ மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இப்படி இருந்த? நைட்லேருந்து என்கிட்ட சரியாக பேசக்கூட இல்லைல்ல நீ. அம்மா சொன்னதுக்கு என்ன அவாய்ட் பண்ண பார்த்தல நீ. எனக்கு கோபமாக வருது ஜிமின் அப்படின்ட்டு அப்படியே கோபமாக உட்காடுறீங்க. ஹே பையன், இன்னைக்கு நான் சொல்கிறேன் கேளு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. இப்போத்துலேருந்து இல்லை, எப்போத்துலேருந்தும் உன்னை எனக்கு பிடிக்கும். உன்கிட்ட நான் ஃப்ரெண்டாக தான் இருப்பேன். பட் என் மனசில் உன்னை நான் என் ஃப்ரெண்டாக பார்த்ததே கிடையாது. எப்போவுமே நீ எனக்கு என் லவ்வராக தான் தெரியுவ. உன் மேலே எனக்கு அவ்வளோ லவ் இருக்கும். உன்கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம வயன் தானே, எங்கே போயிட போகிறா? எனக்காக இருந்தாலும் எனக்கு தான்ற ஒரு திமிரில் இருப்பேன்டி நான்.
பின்ன இவ்வளோ வருஷமாக ஒன்றா இருக்கோம், உனக்கு ஒருத்தனாவது ப்ரப்போஸ் பண்ணியிருப்பானா? உன்கிட்ட நெருங்க விட்டுருப்பேனா? நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. இதுலேயே புரியல. உன் மரமண்டைக்கு எங்கே புரியும்? ஒரு ஃப்ரெண்டாக நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு நினச்சிருப்பேன். தப்பில்லை. பட் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் வையன். ஐ லவ் யூ. புரியுதா? உன் மேலே எனக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் நீ இந்த ஒன் நைட் ஸ்டாண்டு ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ன்ட்டு போகிறப்போ தாங்க முடியாமல் உன்னை நானே முடிச்சிட்டேன். புரியுதா? புரியுதா? நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க. என்ன புரியலையா? புரிகிற மாதிரி சொல்லணுமா? வா, பெட்டில் உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்களை பிரெடஸ்டலே தூக்குறாரு. அப்படியே அவரை பார்க்குறீங்க. இப்போ பெட்டில் 2 பேரும். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு வையன். என்னோட வைஃபா லைஃப் லாங் என் கூடயே இரு. இந்த அலைன்ஸ் இதெல்லாம் எவ வந்தாலும் நான் உனக்கு, நீ எனக்கு. இது ஃபிக்ஸ். உங்கள் அம்மா அப்பாவை கூட பார்த்து எல்லாமே நான் சொல்லிடுவேன். புரியுதுல்ல? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்க்குறது தவிர வேறு ஏதாவது சொல்லுவியா? புரியுது ஜமீன். ஆனால் இதெல்லாம் எப்படிரா? எனக்கு ஒரு டைம் கூட டவுட் வந்ததே கிடையாது. எப்பவுமே என் கூட நீ சண்டை பிடிக்கிற மாதிரியே இருப்ப. இப்போ திடீர்னு இதெல்லாம் சொல்கிற. எனக்கு அந்த மாதிரி இருந்தால் தாண்டி பிடிக்கும். எப்பவுமே கொஞ்சிக்கிட்ட எனக்கு அதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். என்னோட லவ் இப்படி தான் இருக்கும். புரியுதுல்ல? புரியுது புரியுது ஜமீன் அப்படின்ட்டு அவரோட லிப்ஸை நீங்கள் கேப்சர் பண்ணிக்கிறீங்க. அவரும் உங்களுக்கு கிஸ் பேக் பண்ணிக்கிறாரு. அப்படி தான் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிருந்துருப்பீங்க. அப்படியே தான் 2 பேரும் உங்களோட ஹாட்டான மேக் அவுட்டில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் ஜிமினோட ஃபிங்கர்ஸ் வச்சு அப்படியே விளாண்டுட்ருக்கீங்க. ஜெமினா, என்னடி? அப்போது அம்மாவுக்கு நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு போயிட்டு இதெல்லாம் சொல்லிடலாமா? ஆமாம் வயன், நெக்ஸ்ட் வீக் நம்ம 2 பேரும் லவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத வீட்டில் சொல்லிடலாம். சரிடா. நீ சரியான பொசசிவ் தான்டா ஜிமினா. அம்மா கால் பண்ணி அப்படி சொன்னதுக்கே என்கிட்ட பேசாமல் இருந்தல நீ. அப்படி கிடையாதுடி, எனக்கு கோபமாக வந்துச்சு. அலைன்ஸு எவனோ வந்து உன்னை பார்ப்பானா? எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சுடி. எனக்கு லைக் அந்த ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கலாமா அந்த அளவுக்கு கோவம் வந்துருச்சு. கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே போய் படுத்துட்டேன். சரிதான், இனிமேல் ஏதாவது பிரச்சனைனா உடனே என்கிட்ட பேசு, இப்போல்லாம் பண்ணாத. சரி, பண்ணலை. இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நீ இப்படி பண்ணது. சரி, சாரி 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 சாரி. சரி சரி. கோவம் போயிடுச்சா என் குட்டி பையனுக்கு அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணுறாரு. இப்போதைக்கு போயிடுச்சு. இப்போதைக்கு போயிடுச்சுல, அப்புறம் என்ன அப்படின்ட்டு அகைன் ஹோர் ஆகுறாரு. அப்படியே தான் அன்றைக்கி நைட்டு வந்துட்டு உங்களுக்கு போயிருந்துருக்கோம். இப்படியே 1 வீக் கிட்ட பாஸ் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வரப்போகுது. இப்போ 2 டேஸ்க்கு பிஃபோர் உங்கள் பேரண்ட்ஸு, ஜிமின் பேரண்ட்ஸு எல்லாம் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வராங்க. நீங்களா மேக் அவுட்லாம் பண்ணிவிட்டு வெறும் டவலோடு தான் இருக்கீங்க. ஜிமினும் டவலோடு தான் இருக்காரு. அவர் குக் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து கவுச்சில் உட்காந்துட்ருக்கீங்க. ரொம்பவே லேட் நைட் வேறு. டோர் பெல் ரிங் ஆகுது. இந்த டைமில் யாருடா? அதான் தெரிலடி. இந்த டைமில் யார்? ஏதாவது ஆர்டர் பண்ணியிருந்தியா? இல்லை ஜிமின், நான் எதுவும் பண்ணல. அப்படியா? சரி இரு, நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவர் கிச்சன் வெளியில் வர்றதுக்குள்ளே பாஸ்வேர்டெல்லாம் போட்டுட்டு அவங்க டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா 2 பேரும் இப்படி அறகுறையாக நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் பேரண்ட்ஸா உங்கள் 2 பேர்த்தையும் இப்படி பார்த்ததில் செம்ம ஷாக்கு. உங்களுக்கு செம்ம ஆக்வர்டாக இருக்குது. அப்படியே ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. ஜிமின் தான், அம்மா, அப்பா, ஆண்டி, அங்கிள் எப்போ வந்தீங்க? அவங்க அப்படியே பார்க்குறாங்க. அவரை பார்த்துக்கிறாரு. மேலே வேற நேக்கடாக இருக்காரு, கீழே மட்டும் தான் டவல் வியர் பண்ணியிருக்காரு. 2 மினிட்ஸ் வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்படியே உள்ளே ஓடிடுறாரு அவரும். இங்கே உங்கள் பேரண்ட்ஸ்லாம் கவுச்சில் உட்காந்துட்டு இருக்காங்க. லிட்ரலி உங்கள் 2 பேருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களா உள்ளே புலம்பிட்டு இருக்கீங்க. ஜிமின்
என்னடா இப்படி மாட்டிக்கிட்டோம். ஐயோ எனக்கு அசிங்கமாக இருக்குது ஜெமீன். நம்மளாம் லவ் பண்ணுறத சொன்னால் அது வேற. இப்படி எனக்கு அம்மா அப்பாவை எப்படிடா நான் ஃபேஸ் பண்ணுவேன். எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது ஜெமீன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத. நான் பேசுகிறேன், நான் பேச புரிய வைக்கிறேன் ஆண்டி அங்கிளுக்கு. நீ பயப்படாத. இருந்தாலும் அவங்க என்ன நினைப்பாங்க ஜெமினா, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஜெமினா. சரி, ரொம்ப நேரம் ரூம்லேயே இருந்தோன்னா அதுவுமே பெரிய அசிங்கம்தான். சீக்கிரம் ட்ரெஸ்அப் ஆகு, வெளியில் போகலாம். ஐயோ நான் வரல. ஏய், குழந்தை மாதிரி பண்ணாத. சீக்கிரம் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. ஆண்டி அங்குள் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன். என்னமோ சொல்கிற, இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குடா. சரி, நான் பார்த்துக்கிறேன். சரி அப்படின்ட்டு 2 பேருமே ட்ரெஸ்அப் ஆகிட்டேன். அப்படில வெளியில் போகிறீங்க. நீங்களா ஹெட் டவுன் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஜெமினி உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு கவுச்சில் உட்கார வைக்கிறாரு. அப்படியே போயிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் உட்காந்துட்ருக்காங்க இல்லையா, அவங்க கால் கிட்ட உட்கார்றாரு. ஆண்டி அங்கிள், நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அது உண்மைதான். ஆக்சுவலி நானும் வயன் லவ் பண்ணிகிட்ருக்கோம். பட் மேரேஜுக்கு முன்னாடியே நாங்கள் இப்படி இருந்திருக்கக்கூடாது. தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு தான். அதுவும் நாங்கள் அந்த கோலத்தில் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு இப்படி மாட்டிக்கினது இன்னும் பெரிய தப்பு தான். வயன் மேலே எந்த தப்பு கிடையாது. ஆக்சுவலி என்னோட மிஸ்டேக் தான். நான் தான் வயனை ரொம்ப ப்ளீஸ் பண்ணி இதுக்கு ஒத்துக்க வச்சேன். என் மேலே தான் தப்பு. வயனை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க ப்ளீஸ். அவள் ஒரு இன்னோசென்ட், அவளுக்கு எதுவும் தெரியாது அங்கிள். நீங்கள் அப்படியே ஜெமினா பார்க்குறீங்க. என்ன பண்ணுறா இவன்? இதெல்லாம் நான் தானே ஸ்டார்ட் பண்ண. அவன் மேலே பழைய போட்டுக்கிறான். இப்போ ஜெமினா அப்பா அம்மாவுமே ஜெமினா பார்த்து முறைக்கிறாங்க. நீங்கள் வேறு அதை கவனிக்கிறீங்க. இல்லை ஆண்டி அங்கிள் அப்படின்ட்டு ஜெமின் பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் போகிறீங்க. அவன் சொன்னதை நம்பாதீங்க, அவன் தப்பு சொல்கிறான். ஆக்சுவலி இதெல்லாமே என்னால் தான் வந்தது. நான் தான் இதெல்லாம். ஜெமின் மேலே எந்த தப்பும் கிடையாது அங்கிள். அவனை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. ஆக்சுவலி ஜெமின் ரொம்பவே ஜென்டில்மேன். நான் தான். ஏய் வயன், வாய முடு, நான் பேசிகிட்ருக்கேன்ல. டேய் நீ சும்மா இரு. ஏன் பழியெல்லாம் உன் மேலே போட்டுக்கிற? தப்பு எந்தும் தானே இருக்குது. என்னை காப்பாற்றுறதுக்கு உன் மேலே பழிய போட்டுக்கிறியா? உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட உன்னை கெட்டவனா நான் நிற்க வைக்க மாட்டேன். எது உண்மையோ அதை மட்டும் சொல்லு. பையன் சும்மா இருடி, நான் பேசுகிறேன். நீ சும்மா இரு, நான் பேசுகிறேன். சொன்னால் கேட்க மாட்டியா? நீ சொன்னால் கேட்க மாட்டியா ஜெமின்? நான் பேசுகிறேன், நீ சும்மா இரு. அடா, நான் ஒன்றா சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். நான் பார்த்துக்கிறேன்டி, நீ சும்மா இருன்னு சொன்னேன்ல. நீ பார்த்துக்கிற லட்சணம் இது தானா? உன்னை நீ பேட் பர்சனாக காட்டிக்கிட்டு என்ன காப்பாற்றுவ? அதை நான் பார்த்துட்டு இருக்கணுமா? என்னால் முடியாது அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இங்கே உங்கள் பேரண்ட்ஸா உங்களை 2 பேர்த்தையும் மாற்றி பார்த்துக்கிறாங்க. அவங்க ஃபேஸையும் அவங்க மாற்றி பார்த்துக்கிறாங்க. முடிஞ்சிச்சு அவங்களோட சண்டை. இப்போ 2 பேரும் அந்த சண்டையை பிரேக் பண்ணிவிட்டு அவங்கள பார்க்குறீங்க. அச்சோ இவங்க வேறு இருக்காங்களே அப்படின்ட்டு நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஜெமீன் தான். அம்மா அப்பா ஆண்டி அங்கிள், எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்கள் இந்த அளவுக்கு போயிருக்கக்கூடாது. ஆனால் நாங்கள் 2 பேரும் எங்களை ரொம்ப ரொம்ப விரும்புகிறோம். எங்களை மன்னிச்சு எங்கள் லவ்வை ஏற்றிக்கோங்க. இப்போ ஜெமின் பேரண்ட்ஸ் தான் உங்ககிட்ட, வயன் உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? நீங்கள் ஆமான்னு சொல்லிட்டு உங்கள் ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் ஜெமின் கிட்ட, ஜெமின் உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? அவரும் எஸ் அப்படின்ட்டு ஹெட் நோட் பண்ணுறாரு. இப்போது உங்கள் 2 பேரண்ட்ஸு அப்படியே சிரிக்கிறாங்க. உங்களுக்கா ஒன்றும் புரியல. என்னடா சிரிக்கிறாங்க? அதாண்டி எனக்கும் புரியல. அவங்க 2 பேரும் அப்படியே சிரிச்சிட்டே இருக்காங்க. ஜெமீன் தான், என்னாச்சு? ஏன் சிரிக்கிறீங்க? இவ்வளோ பெரிய குட் நியூஸ் சொல்லியிருக்கீங்க, அப்புறம் சிரிக்காமல் வேற என்ன பண்ணுவாங்களாம்? குட் நியூஸா? ஆமாம். ஆக்சுவலி இந்த மாதிரி நடந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டே இருக்கோம். உனக்கு அலைன்ஸுன்னு சொன்னால அது யார் கூட நினச்சிட்ருக்க? ஜிம்மன் கூட தான். ஆமாண்டி, ஜிம்மன் கூட தான் உன் அலைன்ஸ் நாங்கள் செட் பண்ணது. இங்கே ஜிம்மனும் ஷாக் ஆகுறாரு, நீங்களும் ஷாக் ஆகுறீங்க. ஆமாம்,
பின்ன நிறைய நாளாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, ஏன் நீங்கள் கப்புள்ஸ் ஆகக்கூடாதான்னு சொல்லும் போதெல்லாம் இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு இருந்தியே வயன், இப்போ என்னடி இதெல்லாம்? அம்மா அப்போல்லாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு தாம்மா, இப்போதான் இப்போதாம்மா. சரி நம்பிட்டேன். எனிஹவ் 2 பேரும் கப்பிள்ஸ் ஆகிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. ஏங்க உங்களுக்கு? எனக்கும் தான். இப்போ ஜிமின் பேரண்ட்ஸும் அதே தான் சொல்கிறாங்க. சரி போதும், 2 பேரும் முட்டி போட்டது போதும், எந்திரிங்க. நாங்கள் ஹாப்பி தான். இருந்தாலும் பசங்களை எப்படி பார்க்கக்கூடாதோ அப்படி பார்த்துட்டோம், அதுதான் கொஞ்சம் வியடாக இருக்குது. நீங்களா? அச்சோ ஐம் சாரி. பரவாயில்ல இருக்கட்டும். நாங்கள் தான் ஆக்சுவலி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் சர்ப்ரைஸ் பண்ணுறோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்ட்டு வரக்கூடாத நேரத்தில் வந்துட்டோம். எங்கள் தப்பு தான். ஆக்சுவலி நீங்கள் 2 பேரும் எங்களை மன்னிச்சிடுங்க. இப்போ ஜிமின், ஐயோ என்ன பேசுகிறீங்க? இல்லை நாங்கள் போய் உங்களை மன்னிச்சுட்டு. பரவாயில்ல ஜிமினா, இட்ஸ் அவர் மிஸ்டேக். ஸோ எங்களை மன்னிச்சிடுங்க. ஆக்சுவலி என்னன்னா வீக்கெண்ட் உங்களை வர சொன்னோமா, நீங்கள் கண்டிப்பாக வரமாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். சரி நாங்களே வந்து உங்களை பார்த்துட்டு நாங்கள் நினச்சதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். ஒத்துக்க மாட்டீங்க, சண்டை போடுவீங்க, அலைன்ஸா எங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணமா என்னென்னமோ சொல்லுவீங்கன்னு நினச்சேன். பார்த்தா இங்கே நீங்களே லவ் பேர்ட்ஸாக தான் இருக்கீங்க. நாங்கள் தான் வரக்கூடாத டைமில் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் போல். சரி ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு, போங்க எல்லாம் போய் தூங்குங்க அப்படின்ட்டு எல்லோரும் போயிட்டு படுத்துட்றாங்க. நீங்களா உங்கள் ரூமில் படுத்துட்ருக்கீங்க, இன்றைக்கி ஜெமீன் வேறு ரூமில் படுத்துட்ருக்காரு. என்ன ஒரு குட் டே இது. ஆனால் என்ன அப்படி பார்த்துட்டாங்க, ஆக்வர்டாக இருந்துச்சு. பட் ஸ்டில் என்னையும் ஜெமினை தான் இவங்க சேர்த்து வச்சா பார்த்தாங்களா அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பி ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. சேம் திங் வந்துட்டு ஜெமினும் அந்த சைடு யோசிச்சுட்ருக்காரு. ஜெமினா நான் உன்னை இன்றைக்கி ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. இந்த குட் நியூஸ் தெரிஞ்ச அன்றைக்கி அப்படியே உன் ஆர்ம்ஸில் படுத்துட்டு உன்னை கட்டி பிடிச்ச மாதிரி படுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, அப்பா அம்மா வேறு இருக்காங்க, சரி கண்ட்ரோல்டாக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே தூங்கிடுங்க. அப்படியே தான் அந்த 2 days வந்துட்டு போகுது. வீக்கெண்ட் உங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு உங்கள் கூட ரொம்ப நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க, நிறைய ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறீங்க. நீங்கள் வந்துட்டு ஜிமின் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, ஜிமினும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. இப்போது உங்கள் பேரண்ட்ஸ்லாம் கிளம்பிடுறாங்க. சரிங்கடா பார்த்துருங்க, நாங்கள் கிளம்புறோம். என்ன சண்டை போட மாட்டிங்களா? அவங்கள சண்டை போடுவாங்க, அவங்கள நீங்கள் அப்படி பார்த்துமா இந்த டவுட் உங்களுக்கு வருது? அதுவும் கரெக்ட் தான். சரி ஜெமினா, பையனை நல்லா பார்த்துக்கோ. ஆம்பா பையன் ஜெமினா தொல்லை பண்ணலாமா இருடி. சரிங்கம்மா அப்படின்ட்டு அவங்க அப்படியே பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க வெளியில் போனதோ அப்படியே டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே அவர் உங்களை தூக்கி ஸ்டொமக்கில் உட்கார வச்சுக்கிறாரு. அப்படியே 2 பேரும் கவுச்சுக்கு தான் போகிறீங்க. ஹே பையன், ஐ மிஸ் யூடி அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அவருக்கு கிஸ் பேக் பண்ணுறீங்க. நானும் ஜெமினா, நானும் இந்த 2 days ஒன்று ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. ஆக்சுவலி அன்றைக்கி அம்மா நம்ம 2 பேர்த்துக்கு தான் முடிச்சு விட்டுருக்கோன்னு சொன்னப்போ அன்றைக்கி நைட் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இப்போ உன் பக்கத்தில் உன் ஆர்ம்ஸில் படுத்துக்கிட்டே இதை விஷயம்லாம் அவன்கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே தூங்கியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கோன்னு சொல்லி நான் அவ்வளோ மிஸ்ஸிங்காக இருந்தேன் ஜெமினா. ஐ மிஸ் யூ ஸோ மச். இந்த 2 daysல உன் கூட பேச ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணேன்டா. பட் பேரண்ட்ஸ் இருக்காங்க, என்னதான் இருந்தாலும் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோல்டாக இருந்தேன். நானும் என்னோட நிலைமை கூட அதே தான். இந்த 2 daysல உன்கிட்ட அப்படி இப்படின்னு ஏதாவது ட்ரை பண்ணலான்ட்டு ரொம்பவே இருந்தேன். பட் எந்த மொழியில் பார்த்தாலும் பேரண்ட்ஸு என்ன நினைப்பாங்களோ, நினைக்கலனாலும் அது பெரியவங்க இருக்காங்க, அப்போல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோல்டாக இருந்தேன் நானும். தெரியுதுடா, உன்னோட கண்ணுலேயே அந்த ஏக்கம்லாம் நல்லா தெரியுது. எனக்கு மட்டும்தானா ஏக்கம்? ஏண்டே அதெல்லாம் உனக்கு இல்லையோ? இருக்கு, எனக்கும் தான் இருக்கு. அப்புறம் என்ன, இந்த 2 days அப்சஷனை இன்னைக்கு நான் காட்டிட்டோமா? நீங்களா அப்படியே ப்ளஷ் ஆகுறீங்க. போதும்
இந்த ப்ளஸ்டிக் போதும், வா மற்றதெல்லாம் போயிட்டு பெட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. அப்புறம் என்ன, 2 பேரும் உங்கள் மேக் அவுட் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த 2 days அப்சஷன் ஜிமின் உங்கள் மேலே அப்படி காட்டுறாரு. ரொம்பவே லாங் நைட்டாக போகுது, ரொம்ப ஹாட்டாக ஸ்வீட்டாக அந்த நைட் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஓகேடா, நான் இந்த ஒன் ஷாட்டை வந்துட்டு இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேடா, பாய் ஆல், ஹாப்பியாக இருங்க.